ஜென்ரலி இப்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தா 30 years அண்ட் அபோவ் வந்து ஆல்கஹால், 30 years அண்ட் பிலோ வந்து ட்ரக்ஸ். சொசைட்டியில் கெட்ட பேர், ஃபேமிலியில் யாருமே ஹாப்பியாக இல்லை, ஐ எம் லூசிங் மை ஜாப், நிறைய விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த ஹேபிட்டை ஸ்டாப் பண்ணணும். கரெக்ட். ஆனால் என்னால் அந்த ஹேபிட்டை ஸ்டாப் பண்ண முடியல. So that is what is called as addiction. It's a compulsive behavior. So I wanted to break everything. I would just want to say brain is an organ. Kidneyல பிரச்சனை இருந்தா டாக்டர் போறீங்கல்ல, ஹார்ட்ல பிரச்சனை இருந்தா டாக்டர் போறீங்கல்ல, பிரெயின்ல பிரச்சனை இருந்தா it's okay, it's an organ. பிகாஸ் ஒரு பர்சன் வந்து சஃபர் பண்ணுறான் அப்படின்னா நம்ம வெளியில் பார்க்குறது அவனோட பிஹேவியர் மட்டும்தான். அவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிப்போம். எதனால் பிஹேவ் பண்ணுறாங்கிறது நம்ம பார்க்குறதே இல்லை. என்னோட ஃபேமிலியில் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் ஃபார் மீ was suffering from alcohol addiction. ஆல்கஹால் தான் முக்கியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான குவெஸ்டன்ஸ் இருந்தது. ஆனால் ஒரு தாட் கான்க்ரீட்டாக இருந்தது, ஐ வில் நெவர் லீவ் திஸ் பர்சன். சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து ஓகே, நேம், ஃபேம், மணி, இதெல்லாம் எப்போ உனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா வந்து when you are internally satisfied as a person. இல்லாட்டி அதெல்லாம் வெளியில் வந்து பாசிங் க்ளவுட் மாதிரி இருக்கும். யூ வில் நாட் என்ஜாய் இட். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் ரன் பண்ணிருக்கீங்க அண்ட் யூ ஹேவ் அ வெரி குட் சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் ஆல்சோ. நீங்கள் வந்து ஒரு ஹோல்சமான சக்ஸஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லலாமா? 100%. ஓகே, 200% I would say, because I'm very happy with what I am doing. நான் வந்து ஐம் அ வெரி பிக் ஃபாலோவர் ஆஃப் பகவத்கீதா. ஸோ அதில் ஒரு விஷயம் இஸ் வெரி வெரி கிளியர். அதில் ஒரு வேர்ஸ் இருக்குது, கர்மானேயே வதிகாரஷ்டே மா பெலேஷு கதாச்சனா. அப்படின்னா என்னென்னா, ட்ரஸ்ட் த ப்ராசஸ். இன்றைக்கி நீ உன் கடமை என்னவோ நீ அதை பண்ணு. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஆல் ஆஃப் அ சடன் வந்தது கிடையாது. இட் இஸ் லைக் எவ்ரி டே 365 days into 7 years of like we've been consistently doing things. We see every patient as our own family. At the same time we have our professional boundaries. என் அப்பாக்கோ என் ஹஸ்பண்டுக்கோ என்னோட பிரதருக்கோ ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா நான் எப்படி பார்ப்பேன்? ஸோ whoever is suffering wherever they are in life, I think they can take a pause, think, and if they think they need help, Abasa is always there for them. காயத்ரிகா, குட் மார்னிங். குட் மார்னிங் தர்ஷன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஐம் குட். தேங்க்யூ ஃபார் த பாட்காஸ்ட் டுடே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெயிட் பண்ணி பாட்காஸ்ட் அமைஞ்சிருச்சு. I should thank you. Thank you so much for having me here. Thank you. Pleasure's mine. ஹீலிங் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். மென்டல் ஹெல்த்து, ஹீலிங், அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். நீங்கள் அதுதான் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் வாட் இஸ் ஹீலிங்? ஹீலிங்னா என்னன்னு நிறைய பேருக்கு முதல்ல தெரியாது. ஃபிசிக்கலி ஒரு புண்ணாயிருச்சு, ஒரு ஹீல் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். மென்டலி, ஸ்பிரிச்சுவலி ஹீலிங்னா என்ன, எப்படி நம்ம அஃபெக்ட் ஆகிருப்போம் அப்படின்னா என்ன? ஹீலிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஃபஸ்ட்டு கேட்ட உடனே வந்து எனக்கு ஃபீல் ஆகுறது இட்ஸ் வெரி பர்சனல் டு மீ. பிகாஸ் ஒரு பர்சன் வந்து சஃபர் பண்ணுறான் அப்படின்னா நம்ம வெளியில் பார்க்குறது அவனோட பிஹேவியர் மட்டும்தான். அவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிப்போம். எதனால் பிஹேவ் பண்ணுறாங்கிறது நம்ம பார்க்குறதே இல்லை. So when you look closer, there will be something inside. There will be pain, there will be self-doubt, there will be confusion. ஏதோ ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள இருக்கும். So since I have undergone a lot of pain in my life, I can easily understand what they are going through. அந்த இன்டர்னல் கனெக்ஷன் வந்து எனக்கு நேச்சுரலாகவே வந்து I'll be able to empathize and be compassionate with them. So when I make them see what they are going through and I make them or help them build coping mechanism to pass through it, ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று, the person gets better. ரெண்டாவது, it gives me so much of internal satisfaction and I feel complete as a human. So that's why I love healing. Okay, got it. So நீங்கள் அந்த சிம்டமை மட்டும் அட்ரஸ் பண்ணாமல் அவங்களோட ரூட் காஸ் ஏன் அவங்களுக்கு அது பண்ணுது அப்படிங்கிறத ஒரு எம்பத்தட்டிக்காக பார்க்கணும். ஸோ தட் இஸ் ட்ரூ ஹீலிங் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஸோ அதில் தான் உங்கள் ஜேர்னி அப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஹீலிங், அதனால நீங்கள் இந்த ஜேர்னிக்குள்ளே வந்திருக்கீங்க. அபாஷாங்கிற ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அபாசா வந்து 2019 we started. இப்போ இந்த ஜூன் வந்ததுன்னா we are completing 8 years ப்ராசஸாக. ஸோ அந்த 2019 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பார்த்தா that's where my journey actually started. என்னோட ஃபேமிலியில் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் ஃபார் மீ was suffering from alcohol addiction. Okay. ஸோ அந்த பர்சனுக்கு வந்து அடிக்ஷன் இருந்தப்போ நான் அதை எப்படி பார்த்தேன்னா வந்து ஒரு காமனர் மாதிரி தான் பார்த்தேன். இந்த பர்சனுக்கு வந்து ஃபேமிலி முக்கியம் இல்லை, குழந்தை முக்கியம் இல்லை, ஆல்கஹால் தான் முக்கியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான குவெஸ்டன்ஸ் இருந்தது. ஆனால் ஒரு தாட் கான்க்ரீட்டாக இருந்தது, ஐ வில் நெவர் லீவ் திஸ் பர்சன், ஐ வாண்ட் டு ஹெல்ப் திஸ் பர்சன்கிற கான்க்ரீட்டாக எனக்கு இருந்தது. ஸோ தட் இஸ் வென் வி ஸ்டார்டட் ட்ராவலிங் அக்ராஸ் இந்தியா.
பல டாக்டர்ஸ் பார்த்தோம், நிறைய ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ்குள்ளே வந்து அட்மிட் ஆனோம், நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ணோம், இந்த சிமிலர் ஸ்ட்ரகிள் இருப்பாங்க இல்லையா, நிறைய பேர்த்த மீட் பண்ணோம். ஸோ அங்கே ஒரு விஷயம் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது. இட் இஸ் நாட் த பர்சன் அலோன் ஸ்ட்ரகிளிங். It is always a family member who is struggling along with the patient. And second important thing is, இது அந்த person வேணும்னு பண்ணல. It is not lack of willpower. It is not a moral failure. அவன் வந்து குடும்பத்தை விட ஆல்கஹால் தான் முக்கியம்னெல்லாம் அவங்க யோசிக்கல. It's a disease by itself. It's a chemical hijack. The brain is getting hijacked by the chemical. அதாவது பிரெயின் வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருது, என்னால் ஆல்கஹால் எல்லாம் சர்வை பண்ண முடியாது. ஸோ இப்போ சர்வைவலாக கான்சிக்வன்ஸான்னு பார்த்தா பிரெயின் வந்து இல்லை எனக்கு சர்வைவல் தான் வேணும்னு சொல்லி அதுக்குள்ளே போகிற மாதிரி. ஓகே. இன்ஃபேக்ட் பீப்புள் ஹூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் அடிக்ஷன் ஆர் விக்டிம்ஸ். எஸ், இட் வுட் ஹவ் ஸ்டார்டட் அஸ் அ சாய்ஸ். அன்னைக்கு அவங்க கிட்ட கண்ட்ரோல் இருந்தது, நான் குடிக்கணும் குடிக்கக்கூடாதுங்கிற கண்ட்ரோல் இருந்தது. பட் அந்த ப்ராசஸில் வந்து தே லாஸ்ட் தட் கண்ட்ரோல். தே கேவ் தட் கண்ட்ரோல் டு த கெமிக்கல். ஸோ தட் இஸ் வாட் இஸ் அடிக்ஷன் ஆல் அபவுட். ஓகே. ஸோ அப்படின்னா அடிக்ஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன் நிறையா. அடிக்ஷன்னாவே என்னன்னு நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க. அடிக்ஷன்னா ஆக்சுவலி என்ன? அடிக்ஷனுங்கிறது வந்து ஒரு கம்பல்சிவ் பிஹேவியர். கம்பல்சிவ் பிஹேவியர்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு ஹேபிட்டை திரும்ப திரும்ப பண்ணுறேன், ஆனால் அந்த ஹேபிட் எனக்கு அவுட்புட் வந்து நல்ல அவுட்புட் கொடுக்கல, நிறைய பிரச்சனை கொடுக்குது. இட்ஸ் கிரியேட்டிங் ஸோ மச் ஆஃப் இஷ்யூஸ். சொசைட்டியில் கெட்ட பேர், ஃபேமிலியில் யாருமே ஹாப்பியாக இல்லை, ஐ எம் லூசிங் மை ஜாப், நிறைய விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த ஹேபிட்டை ஸ்டாப் பண்ணணும். கரெக்ட். ஆனால் என்னால் அந்த ஹேபிட்டை ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் அடிக்ஷன். இட்ஸ் அ கம்பல்சிவ் பிஹேவியர். ஓகே. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருப்பாங்க. ஸோ அவங்களும் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருப்பாங்க, ஏன்னா இது பார்த்துட்டே இருக்காங்க, அவங்களோட மென்டல் ஹெல்த்தும் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அவங்க எப்படி அதை டீல் பண்ணணும், அவங்க எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? என் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து காலில் அடிபட்டிருக்கு. ஓகே, அந்த பர்சனால் நடக்க முடியல. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு சிரமமாகவே இருந்தாலும் நான் தோளில் தூக்கி போட்டு ஐ வில் வாக். ரைட்? கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். a person has alcoholic issue. You have to make sure and understand that அந்த இடத்துல you have to take decisions for them. A person who has a problem is thinking through the filter of a problem. அங்கே கண்ணுக்கு ப்ராப்ளம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். They cannot think logically. They cannot take the right decision. You take the decision for them. You put your foot forward and start taking the decision for them. கஷ்டமாக இருக்கும், because there is a lot of stigma. யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. என் வாழ்க்கை ஏன்டா இப்படி இருக்குது, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, நான் ஏன் இப்படி இருக்கேன், பல விஷயங்கள் இருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் கால் நடக்க முடியல, தூக்கி போட்டு நடப்போம்ல, அந்த மாதிரி வந்து we have to walk with the person. That's how you travel with a person who has addiction. But later நம்ம அந்த எஃபர்ட் போட்டோம்னா you will definitely get the right result. It's tough. நிறைய டைப்ஸ் ஆஃப் அடிக்ஷனும் இருக்குது. அப்போ வந்து சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன், ஆல்கஹால் ஆர் அதர் சப்ஸ்டன்சஸ் ரொம்ப காமனாக இருந்துச்சு. பிஹேவியரல் அடிக்ஷன் வந்து அவேர்னஸ் இல்லாமல் இருந்துச்சு, அவர் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ரிலேட்டிவ்லி. இப்போ வந்து பிஹேவியர் அடிக்ஷன் நிறையா வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன்னா என்ன, பிஹேவியர் அடிக்ஷன்னா என்ன, இப்போ எப்படி இருக்குது? ஜென்ரலி இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தா 30 years and above வந்து ஆல்கஹால், 30 years and below வந்து ட்ரக்ஸ். there are so many form of drugs available. எஸ். ஸோ இது வந்து சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷனும் ஆல்கஹால் அடிக்ஷனும். இதை தாண்டி நம்ம அடுத்தது போனோம்னா பிஹேவியரல் அடிக்ஷன் பார்த்தா கேம்பிளிங் இருக்குது, பான் அடிக்ஷன் இருக்குது, சோஷியல் மீடியா, மொபைல். ஸோ தேர் ஆர் ஸோ மச் ஆஃப் ஸ்டிமுலன்ஸ் which is hijacking the brain. அதாவது நம்ம டோபமைன் பற்றி நிறைய கேட்டிருப்போம். இந்த ஸ்டிமுலன்ஸ் என்ன பண்ணுதுன்னா இன்ஸ்டண்ட்டாக இட் கிவ்ஸ் டோபமைன் ஹிட்ஸ். ஓகே. ஸோ யோர் பிரெயின் கெட்ஸ் ஹைஜாக்ட் பிகாஸ் ஆஃப் த டோபமைன் ஹிட்ஸ். அதன் இந்த இடத்துல இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, யூ டோன்ட் புட் அன் எஃபர்ட், பட் ஆனால் உனக்கு டோபமைன் கிடைக்குது. இதே நான் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னா, நான் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி ஐ ஹாவ் டு புட் 1 hour ஆஃப் எஃபர்ட், தென் ஐ ஃபீல் தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதே சோஷியல் மீடியாவில் எனக்கு ஸ்க்ரால் பண்ணோன்னு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. கரெக்ட். ஸோ இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சில்ட்ரனை நிறையா அஃபெக்ட் பண்ணுதுன்னு நான் பார்க்குறேன். சோஷியல் மீடியா ஆகட்டும், பான் அடிக்ஷன் ஆகட்டும், இதெல்லாமே வந்து வெளியே தெரியாமல் இருக்கிற அடிக்ஷன். அன்டில் இட்ஸ் டூ லேட் பேரண்ட்ஸே நிறைய பேர் ரியலைஸ் பண்ணாமல் இருந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை வந்து எப்படி டீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆஸ் அ பேரண்ட்? ஆஸ் அ பேரண்ட் குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும்னா we have to be that. குழந்தை முன்னாடி வந்து we are set examples. குழந்தைய ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எப்போ பார்த்தாலும் நான் ஃபோனில் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தேன்னா தென் ஐம் செட்டிங் அ ராங் எக்ஸாம்பிள். ஸோ வீல் ஹாவ் டு கிளியர் அ ஹெட். ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், தென் வாட் ஐம் கோயிங் டு ப்ரீச் மை சைல்டு. தேர் கோயிங் டு ஃபாலோ ஆர் ஃபுட் ஸ்டெப்ஸ்.
ஸோ we'll have to be that living example. பேசிக்லி ஒரு டின்னர் டேபிள் உட்காந்தோம்னா ஃபோனை தூக்கி சைடில் வச்சுட்டு then we will have to sit and talk. There has to be human connection. No, I think children learn from us. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு கான்ட்ரவர்சி என்னன்னா, எனக்கு இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னா நான் அடிக்ட் ஆக மாட்டேன், ஐ எம் வெரி அவேர், நான் என்னோட கண்ட்ரோலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். பட் வெரி எஜுகேட்டட் ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புள் கூட சம் ஃபார்ம் ஆஃப் அடிக்ஷனுக்கு ப்ரே ஆயிடுறாங்க. ஸோ அது உண்மையாக பொய்யா? பியூட்டிஃபுல் கொஸ்டின். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன? என்னோட எமோஷன்ஸை பற்றி நான் அவேராக இருக்கேன், எனக்குள்ளே என்ன நடக்குதுங்கிற அவேராக இருக்கேன், அது என்னோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா உனக்கு உள்ளே நடக்கிறது வந்து உனக்கு அவேராக இருக்குது. நான் கோவப்படுறேன், எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, நான் ஆங்ஷியஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத என்னால் வந்து உணர முடியுது. ஐ ஹாவ் த கிளாரிட்டி. தட் மீன்ஸ் சூப்பர். ஓகே, பட் அது மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அது வந்து இட் ஸ்டேஸ் ஒன்லி அஸ் நாலேஜ். நான் என்ன பண்ணுனா நான் அடிக்ஷனுக்குள்ளே போக மாட்டேன். தேர் ஆர் கோப்பிங் மெக்கானிசம்ஸ் தட் யூ ஹாவ் டு லேர்ன், ரைட்? ஸோ இமோஷன் இன்டெலிஜென்ஸ் அலோன் கேனாட் ப்ரிவென்ட் அடிக்ஷன். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கூட வந்து யூ வில் ஹாவ் டு லேர்ன் கோப்பிங் மெக்கானிசம்ஸ் தட் வில் ப்ரிவென்ட் அடிக்ஷன். ஓகே. அதே மாதிரி நிறைய பேர் க்யூர் ஆயிடுறாங்க, பட் தே ஸ்டில் ரிலாப்ஸ், திருப்பியும் அடிக்ஷனுக்குள்ளே போயிடுறாங்க. அது நிறைய கேசஸ் பார்க்க முடியுது. எதனால் அது நம்மளுக்கு ஒருத்தங்க க்யூராகி வந்து திருப்பியும் அதுக்குள்ளே திருப்பி ஒரு சைக்கிளிக்காக போயிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அதை நம்மளால கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியுமா? ஒருத்தர் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுப்போம், இது க்யூர் கிடையாது. ஓகே ஓகே, இப்போ ரீஹாபிலிட்டேஷன்லேருந்து ஒருத்தர் வெளியில் வர்றாங்கன்னா இட்ஸ் லைக் அ பார்ன் பேபி. அப்போ தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு. ஓகே, அப்புறம் அந்த குழந்தை வந்து ஃபீட் பண்ணணும், உட்காரணும், க்ரால் பண்ணணும், நடக்கணும், அப்புறம் தான் ஓடணும், ரைட்? ஸோ அப்போ ரீஹேப்லேருந்து வந்தவங்க வந்து அப்போ தான் எல்லாம் லேர்ன் பண்ணி தே ஹாவ் கிரியேட்டட் அ ஃபவுண்டேஷன் ஃபார் தெம் டு see the world differently, ரைட்? திருப்பி நான் அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே போகிறேன், அதே ட்ரிகருக்குள்ளே போகிறேன். சோஷியலாக நான் எதுவுமே மாற்றிக்கல. என் ஃபேமிலி வந்து அடிக்ஷன் பற்றி புரிஞ்சிக்கவே இல்லை. நான் அதே பார்ட்டி அதே இடத்துக்கு நான் போகிறப்போ ஆப்வியஸ்லி I'll get affected. I always say something to my patients who come. It's like taking a fish from a dirty pond, washing it clearly, putting it back inside the dirty pond. Okay. Unless and until you clear out the social circle or you have a clear direction of what you're going to do, relapse will happen. And one more thing is, குழந்தை வந்து நடக்கிறப்போ விழுந்து எந்திரிக்கும். Okay. Right? But ஆனால் அந்த இடத்துல வந்து it is not the end. Relapse is a part of recovery. But you should know, relapse ஆயிட்டோன்னா என்ன ஹெல்ப் எடுக்கணும்னு தெரியணும். Got it. Immediately you have to take the right help. So it's a part of recovery. Got it. ஒரு ஃபேக்ட் படித்தேன், பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து அந்த வியட்நாம் வாரப்போ சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரக்குக்கு வந்து அடிக்ட் ஆகியிருந்தாங்க பிகாஸ் ஆஃப் ப்ரெஷர். அது வந்து மேபி சப்ளையே இருந்துச்சு. பட் ஒன்ஸ் தே கேம் பேக், யூஎஸ் சாயிலுக்கு வார் முடிஞ்சு திருப்பி வந்தப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எந்த விதமான எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டோ கவுன்சிலிங்கோ இல்லாமல் அவங்க ஃபேமிலிஸுக்கு வந்து அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க நேச்சுரலாகவே அவ்வளோ ஹைலி அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ்லேருந்தே வெளியே வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு பாயிண்ட் வேலிடாக சொன்னீங்க, ஒரு பாண்டில் வந்து திருப்பியும் மீனை கழுவி திருப்பி அழுக்கான ஒரு இதில் போடும்போது திருப்பி அதோட இதுக்கு தான் பழைய ஹேபிட்ஸுக்கு தான் போகும் அப்படின்ட்டு. அந்த இதில் பார்க்கும்போது இது ரொம்ப ட்ரூவாக இருக்குது. ஸோ அந்த வியட்நாம் வாரில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் அந்த கண்டிஷன்ஸுக்கு அவங்களுக்கு அந்த பெயினுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் தேவைப்படுது. ஒன்ஸ் அவங்க ஃபேமிலி நார்மல் லைஃப்க்கு ரிட்டர்ன் ஆகும்போது எந்த இது இல்லாமல் அவங்க திருப்பியும் ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகிட்டாங்க. ஸோ மேபி அதுவும் எக்ஸ்டர்னல் என்வைரன்மெண்ட் வந்து நம்ம நினைக்கிறதோட பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுங்களா? கண்டிப்பாக. பிகாஸ் ஏன்னா வந்து சயின்டிஸ்ட் இந்த மாதிரி வந்து நிறைய ஒரு ரேட் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரேட் வந்து லோன்லியாக இருக்கிற ஒரு கேஜும் இன்னொன்றில் வந்து சோஷியலாக இருக்கிற இடத்துலையும். ஸோ இந்த லோன்லியாக இருந்த ரேட் வந்து நிறையா ட்ரக் கன்சியூம் பண்ணிச்சான் கம்பேர்ட் டு சோஷியலாக இருக்கிற ரேட்ஸ், பிகாஸ் தே வர் வெரி ஹாப்பி. ஸோ இட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் தி என்வாயன்மெண்ட். பட் இப்போ சில பேர் நேச்சுரலாகவே இன்ட்ரோவர்ட், நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட், எனக்கு யார் கூட பேச பிடிக்காது, நான் தனியாக இருக்க தான் பிடிக்கும், எனக்கு ஐ நீட் சம் அலோன் டைம் அந்த மாதிரி சொல்லுங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது சோஷியலைஸ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு இன்னும் ஜென்யூன்லி இஃப் அ பர்சன் இஸ் இன்ட்ரோவர்ட் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. பட் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து நான் பெயின்னாலையும் நான் லோன்லினஸ்னாலையும் செல்ஃப் ஒர்த் இஷ்யூனாலையும் நான் அப்படி இருக்கேன் அப்படின்னா there is something very beautiful that we need to understand. அதாவது இன்டர்னல் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்டர்னல் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது. இன்டர்னல் வேர்ல்டுங்கிறது நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இங்கே தான் வந்து நான் யார், எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது there are so many core beliefs, right? What I think about myself and what I think about the world.
ஆர் ஹவு த வேர்ல்ட் ஷுட் ரெஸ்பாண்ட் வித் மீ. இந்த கோர் பிலீஃப் வந்து எக்ஸ்டர்னலாக நான் பண்ணுற விஷயத்து கூட அலைன் ஆகணும். ஓகே. ஸோ தட் இஸ் வென் த பர்சன் வில் பி சக்ஸஸ்ஃபுல். உள்ள வந்து ஐ வாண்ட் டு பிகம் அ டான்சர், வெளியில் வந்து ஐ எம் புட் இன் அ கார்ப்பரேட் வேர்ல்டு. I just have to do because I have to survive. நான் பணம் சம்பாதிக்கணுங்கிறக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா there is a disconnect between this two இல்லையா? ஸோ இந்த இடத்துல அந்த ப்ராப்ளமே வந்து அரைஸ் ஆகுது. ஓகே ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் மாடர்ன் சொசைட்டியில் நீங்கள் சொன்ன மாதிரி சர்வைவல்ங்கிறது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. நான் ஏர்ன் பண்ணணும், ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. ஸோ அதுக்காக பிடிக்கல, ஐ நீட் அ ஸ்டேபிள் ஜாப். பட் என்னோட பேஷன், என்னோட டிசையர், நான் எப்படி வாழணுங்கிற ஆம்பிஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட் நமக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாமே வருதுன்னு சொல்கிறீங்க. பட் சம்டைம்ஸ் அது அன்அவாய்டபிள். ஸ்டில் உங்களோட அட்வைஸ், அப்படி இருக்கவங்க கிட்ட கம்ப்ளீட்டாக அவங்க வேலையை விட்டுட்டு அவங்க பேஷனை ஃபாலோ பண்ண முடியாது, என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? அவங்க கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, முதல்ல உங்களை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லுவேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் எங்கே இருக்கீங்கிறத முதல்ல அவேர்னஸ் வந்து ஒரு கிளாரிட்டி கொண்டு வரும். எஸ், நான் சர்வைவலுக்காக இது பண்ணணும்னா ஐ கண்டினியூ டு டூ. அட் த சேம் டைம் ஐ வில் டூ சர்டன் திங்ஸ் விச் வில் கனெக்ட் வித் மீ. மேபி வந்து எனக்கு as I said எனக்கு டான்சிங் பிடிக்கும்னா ஐ வில் கண்டினியூ டான்சிங் பிகாஸ் தட் இஸ் சம்திங் விச் இஸ் கோயிங் டு அலைன் மீ அண்ட் கீப் மீ ஹூ ஐ ஆம். அலாங் வித் தட் ஐ வில் பேலன்ஸ் தட். ஸோ ஐ வில் ஃபைண்ட் அ மிடில் பாத் தெர். ஐ வில் நாட் பி ஒன்லி ரன்னிங் பிஹைண்ட் மை சர்வைவல். ஆப்வியஸ்லி அது நான் வச்சுக்குவேன். பிகாஸ் தேர் ஆர் பீப்புள், நீங்கள் சொன்ன மாதிரி அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன், நான் சம்பாரிச்சே ஆகணும், நான் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து பீப்புள் அதை நோக்கி கம்ப்ளீட்டாக போயிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அங்கே ஒரு பிரேக் வரும் கண்டிப்பாக. ஸோ ஆனாலுமே இஃப் யூ ஆர் இன்டர்னலி அலைன்டாக இருக்கிறதுக்கு யூ ஹாவ் டு ப்ரையாரிட்டைஸ் திஸ். அண்டர்ஸ்டாண்ட் தட் எல்லாமே கிடைக்காது. ஓகே, அங்கே ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி இங்கே யூ ஹாவ் டு கீப் யுவர் செல்ஃப் ஃபுல்ஃபில்டு. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இருக்காங்க. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ்லையோ, ஒரு அலைன்மெண்ட் எல்லாமையோ வேற ஏதோ ஒரு ஏரியாவில் லேக் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு சக்ஸஸே வேண்டாம், நான் சும்மா வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்ட்ரீமில் ரொம்ப லேசியாக எந்த ஆம்பிஷன் இல்லாமல் சும்மா வாழ்கிறவங்களும் இருக்காங்க. ஐ திங்க் இதுவும் கெடுதல் தான். அட் த சேம் டைம் வெறும் சக்ஸஸை சேஸ் பண்ணிட்டு இருக்கிறதும் டாக்ஸிக்னு தான் நினைக்கிறேன். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒருத்தங்க சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்து ஒரு ஹோல்சமான கம்ப்ளீட்டான லைஃப்பும் வாழ முடியுமா? அப்படி எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க? கண்டிப்பாக வாழ முடியும். பிகாஸ் as I said, இந்த ரெண்டு வேர்ல்டுக்கு உண்டான டிஸ்கனெக்டை வந்து நம்ம எவ்வளோ தூரம் பிரிட்ஜன் பண்ணுறோமோ அங்கே வந்து யூ வில் லீட் போத் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து ஓகே, நேம், ஃபேம், மணி, இதெல்லாம் எப்போ உனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா வந்து when you are internally satisfied as a person. இல்லாட்டி அதெல்லாம் வெளியில் வந்து பாசிங் cloud மாதிரி இருக்கும். You will not enjoy it. So when this alignment is there, there are so many people doing அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், purpose driven-ஆன விஷயங்கள் பண்ணுறப்ப வந்து they feel so happy. Maybe அவங்க வந்து பெரிய லெவலுக்கு போகலினாலும் in what they do, they will be very happy and contented. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் ரன் பண்ணிருக்கீங்க அண்ட் யூ ஹேவ் அ வெரி குட் சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் ஆல்சோ. நீங்கள் வந்து ஒரு ஹோல்சமான சக்ஸஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாமா? 100%. ஓகே, 200% I would say, because I'm very happy with what I'm doing. ஏன்னா இது வெரி ஃபியூ பீப்புள் கேன் சே திஸ், எஸ்பெஷலி இந்த வெஸ்டர்ன் ட்ரெடிஷன்ஸ், வெஸ்டர்ன் கல்ச்சரை பார்த்து ஜஸ்ட் சேஸ் மணி, ஜஸ்ட் சேஸ் த சக்ஸஸ், வேலிடேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மணி, அதை பற்றியே அதையே நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஈஸ்டர்ன் ட்ரெடிஷன், நம்ம ஃபிலாசபி படி ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட ஒரு கண்டென்டடான ஒரு லைஃப் வாழணும் அப்படிங்கிறோம். ஸோ ரெண்டையும் பிரிட்ஜ் பண்ண முடியுமா? சக்ஸஸாக கரியர்லேயும் சக்ஸஸ் பண்ணிட்டு அட் த சேம் டைம் இன்னர் பீஸோட எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் வாழ முடியுமாங்கிறது ஒரு பிக் கொஸ்டினாக இருக்குது. ஸோ அதனால் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். நான் வந்து ஐம் அ வெரி பிக் ஃபாலோவர் ஆஃப் பகவத்கீதா. ஸோ அதில் ஒரு விஷயம் இஸ் வெரி வெரி கிளியர். அதில் ஒரு வேர்ஸ் இருக்குது, கர்மானேயே வதிகாரஷ்டே மாபெலேஷு கதாச்சனா. அப்படின்னா என்னென்னா, ட்ரஸ்ட் த ப்ராசஸ். இன்னைக்கு நீ உன் கடமை என்னவோ நீ அதை பண்ணு, மற்றதெல்லாம் வரும். மணி எல்லாமே வந்து பை ப்ராடக்ட். இட் வில் கம் இஃப் யூர் டூயிங் த ரைட் திங். நான் என்னோட மைண்டை கொண்டு போய் நான் ரிசல்ட்டில் வச்சிடுறேன். ஓகே, ரிசல்ட்டை நோக்கியே நான் ஓடிட்டு இருக்கிறேன்னா தென் ஐ எம் நாட் டூயிங் த ரைட் திங் ஹியர். எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு ட்ரஸ்ட் த ப்ராசஸ். எஸ், எய்ம் கண்டிப்பாக ஒருத்தருக்கு எய்ம், கோலுங்கிறது இருக்கணும். ஆனால் அதை நோக்கியே போகக்கூடாது. இன்னைக்கு என்ன பண்ணணும், அந்த எய்மை நோக்கி போறதுக்கு ஐ ஹவ் டு பிரேக் தன் டு அ ப்ராசஸ். அந்த ப்ராசஸை நான் கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணணும். தட்ஸ் வாட் பகவத்கீதா சேஸ். And that's how successful people வந்து in my experience and knowledge I see people who believe in process will achieve. At the same time அந்த பேலன்ஸை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. It is possible. and ரெண்டாவது பேலன்ஸுங்கிறது, we are all human beings, we are not robots, right? ஸோ நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் வேணும்.
நம்மளுக்கு தேவையான ரைட் திங்ஸை வந்து நம்ம முதல்ல பாடிக்கு கொடுக்கணும். லெட் இட் பி ஃபுட், let it be water intake, physical activity, sleep, because these things are very very important. ஏன்னா you have to give your brain that rest, no? அப்போதான் அது ரீசெட் ஆகி அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒர்க் பார்க்க முடியும். ஸோ இதையெல்லாம் you'll have to balance with whatever you want to aim. So the whole balance is all, இதெல்லாம் that leads to success. ஓகே. ஸோ மென்டல் ஹெல்த்தில் வந்து ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஸ்லீப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஸ்லீப் நமக்கு மென்டல் ரெக்கவரிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அண்ட் சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. சம் யோகிஸே நமக்கு ரொம்ப கம்மியான ஸ்லீப் இருந்தால் போதும், பட் ஃபுல் ஆன்சர் இஸ் அவங்க மெடிடேட் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு வந்து மேபி 2 hours 3 hours ஸ்லீப் இருந்தால் போதும்னு நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம். நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு கண்டிப்பாக பார்த்தாது. ஸோ ஸ்லீப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க? ஸ்லீப்போட பேசிக் ஃபினாமினன் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸ்லீப் வந்து ஒரு 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப்புங்கிறது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ நார்மல் ஹியூமன் பீயிங். 6 மணி நேரம் போதுன்னு சொல்கிறாங்க, பட் ஐ பிலீவ் அட்லீஸ்ட் 7 to 8 hours. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து ஸ்லீப் அப்போ வந்து நம்ம பிரெயின் டஸ் இட்ஸ் ஓன் ஹவுஸ் கீப்பிங். I'll just a little bit scientific-ஆ இருக்கும், பட் I'll tell you. நம்ம தூங்குறப்போ வந்து நம்மளோட பிரெயின் செல்ஸ் வந்து கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும். எதனால அப்படின்னா வந்து ஹோல் டே வில் பி அக்யூமுலேட்டிங் அ லாட் ஆஃப் டாக்ஸின்ஸ், ரைட்? நைட்டு வந்து பிரெயின் வில் யூஸ் தட் டைம் டு ஃப்ளஷ் அவுட் த டாக்ஸின்ஸ். ரெண்டாவது நிறைய மெமரிஸ் இருக்கும் ஷார்ட் டேர்ம் மெமரியில், அதையெல்லாம் கொண்டு போய் ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணுற மாதிரி லாங் டேர்ம் மெமரியில் சேவ் பண்ணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு பிரெயினுக்கு ஒரு டைம் வேணுமா? ஸோ இன் அ வே தட் இட் கிளீன்ஸ் இட் செல்ஃப். It prepares you for the next day, so that the next day when you get up, you are focused, you have clarity, you'll be able to handle your emotions better. So in the particular time is very very important and essential. Maybe for people who practice mindfulness, meditation irukkalam, or there are a lot of other ways of doing mindfulness இல்லையா, அது வந்து that is a process by itself. அவங்களுக்கு டைம் கம்மியாக தேவைப்படலாம், பட் ஃபார் அ ஜென்ரல் பர்சன் ஐ திங்க் ஸ்லீப் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நெசசிட்டி, இட்ஸ் நாட் அ லக்ஸுரி. தூங்கணும், நம்ம தூங்கினா தான் வந்து, பிகாஸ் ஐ செட் we are not robots, we are human beings, we need that rest to stay fresh. ஓகே. ஸ்லீப் மாதிரியே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் நிறைய பேர் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிஜமாவே மென்டல் ஹெல்த்தை வந்து ஈவன் அடிக்ஷன்ஸ் ஆகட்டும், மென்டல் ஹெல்த் ரொம்ப பிரேக் டவுனில் இருக்கவங்களாகட்டும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? 100% ட்ரூத். இது எல்லாமே தான் சொல்லுவேன். ப்ரைமரியாக சில விஷயங்கள் வந்து நம்ம ஹியூமன் பாடி அண்ட் பிரெயின் எடுத்துட்டோம் அப்படின்னா ரைட் ஃபியூல் போடணும். கரெக்டாக நான் வந்து பெட்ரோல் போடுற இடத்துல கொண்டு போய் நான் கெரசின் போட்டேன்னா என்ன ஆகும்? ஸோ நான் இப்போ பெட்ரோல் போடணும் அப்படின்னா தட் இஸ் வேர் ஆல் தீஸ் திங்ஸ் கம்ஸ் இன். ஈவன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, because there are so many chemicals that get secreted in your brain while you do physical activity. So that is where it keeps your brain and body healthy. Okay. So it all boosts your performance. So as I said, these are all not need, these are all necessity for a person to live a healthy life. Okay, got it. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஷேம், அது ஒரு பெரிய விஷயம். நமக்கு வந்து அதை ஓவர் கம் பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு அப்டக்கிளாக இருக்கும். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஷேம் ஏன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து நம்மளோட அந்த காலத்து ஆன்சிஸ்டரோட லைஃப் பார்த்தோம் அப்படின்னா they were all living in jungle, right? அப்போது they wanted to stay in a group. யாராவது நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அங்கே வந்து இட் இஸ் ஆல் அபவுட் லைஃப் ஆர் டெத். எஸ். அப்போது அந்த இடத்துல இஃப் யூ ஹாவ் டு பிலாங் இன் அ குரூப் யூ வில் ஹாவ் டு பிஹேவ் இன் அ பர்டிகுலர் வே. ஸோ இப்போ இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த சேம் வயரிங் தான் இன்றைக்கும் நம்ம இருக்கும். அந்த ஆன்சிஸ்ட்ரல் பிரெயின் தான் இன்னும் நம்ம இருக்குது. இப்போ நம்ம வெளி உலகத்தில் எல்லாமே மாறிடுச்சு, பட் வெளியில் வந்து நம்ம இப்போ பார்த்தோன்னா டைகர் கிடையாது, பட் ஆனால் நிறைய சின்ன சின்ன டைகர்ஸ், மினி டைகர்ஸ் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த இடத்துல த பிரெயின் ஒர்க்ஸ் ஃப்ரம் த சேம் சர்வைவல் மெக்கானிசம். அதனால தான் ஷேம், ரிஜெக்ஷன் இதெல்லாம் வந்து பிரெயின் டேக்ஸ் இட் ரியலி டூ ஹார்ட் ஆன் இட் செல்ஃப். ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த ஷேம் வந்து சர்வைவலோட ஒரு இன்ஸ்டிங்க்ட், ஒரு பார்ட்டுன்னு காட்டி வந்து நம்மளுக்கு அது ரொம்பவே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு தெரிகிற இடத்துல இன்றைக்கி வந்து வி நீட் டு சி இது நிஜமாவே டைகரா இல்லை மினி டைகரா, இதனால நான் எனக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்னு தெரிஞ்சால் இட்ஸ் ஓகே. இட்ஸ் அன் இமோஷன் பை இட் செல்ஃப். யூ ஹாவ் டு அலோவ் தி இமோஷன் டு பாஸ் த்ரூ. யூ ஹாவ் டு ட்ராவல் வித் தி இமோஷன். அது ஒரு வேவ் மாதிரி இமோஷன், இப்படி மேலே வந்து இப்படி கீழே போகும். அந்த டைமில் வந்து நம்ம பாஸ் பண்ணி வந்துடணும், மறுபடியும் ஓவர் திங்கிங் லூப்புக்குள்ளே போகக்கூடாது. Okay. What is shame trying to tell us? You need to take that as a feedback. Maybe you did something wrong, or maybe you did something you didn't like. அதைத்தான் அது சொல்ல வருது. ஸோ அதை டீகோட் பண்ணி அந்த ஃபீட்பேக் எடுத்துட்டோம்னா இட்ஸ் லேர்னிங்
mechanism itself, you will move forward. Next time you won't do that. ஸோ இவ்வளோ விஷயம் பேசுகிறீங்க, இப்போ நியூரோ சயின்ஸ் சொல்கிறீங்க, பிரெயின் சயின்ஸ் சொல்கிறீங்க, எப்படி இவ்வளோ நாலேஜ் அக்யூமுலேட் பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இப்போ யூ ஹேட் அ பேக் ஸ்டோரி ஐ நோ, பட் அதை தாண்டி எப்படி இவ்வளோ நாலேஜை அக்யூமுலேட் பண்ணீங்க? நிறைய பேர் இப்போ யாராச்சும் பப்ளிக் பார்க்குறவங்க நிறைய பேர் கண்டிப்பாக யாராவது டாக்டர்னு கூட உங்களை நினச்சிருக்கலாம், பட் ஐம் ஜஸ்ட் கியூரியஸ், எப்படி உங்களுக்கு இந்த கியூரியாசிட்டி இந்த மென்டல் ஹெல்த்து பிரெயினை பற்றியும் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? முதல்ல as I said, நான் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டேன் தர்ஷன், பிகாஸ் ஐ வாண்டட் டு ஹெல்ப் அ பர்சன். பட் ஆனால் என்னை நம்பி பீப்புள் வர்றப்போ வந்து இட் கேவ் மீ ஸோ மச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஸோ ஐ தாட் லைக் ஐ ஹாவ் டு லேர்ன் இன் டெப்த். ஷாலோவாக வெறும் அடிக்ஷன் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஏன் எதனால் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் கியூரியாசிட்டி. நான் ஹானஸ்ட்லி சொல்லணும் அப்படின்னா வந்து ஸ்கூலில் வந்து நான் படிக்கவே மாட்டேன். I was one person, I can never touch book, I can never read. ஆனால் இன்னைக்கு லைக் ஐ எம் சீயிங் திஸ் அஸ் அ லைக் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் லென்ஸ். இட்ஸ் அன் ஓஷன். எவ்வளோ தெரிஞ்சாலும் பத்தாதட்டுருக்கு. So I started learning, I started understanding, I started decoding situations. That's how இந்த இடத்துல வந்திருக்கேன் நான். So again, as you rightly said, people think I'm a doctor. I'm not a doctor at all. I'm just a founder of Rehabilitation Center. A person, a very curious person who wants to learn more things and do more things for the society. So that's who I am. இன்னொன்று இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, இந்த செல்ஃப் அவேர்னஸ்ல I am also getting groomed. Okay. As a person who I was 17 years back and who I am today, there's a drastic change because the ullukulla vandu and the filter system is changing every day. Okay. It is making me become a better person and I'm seeing the world through a different lens now. Okay. So it also helps you individually. At the same time, it helps you give it to the people. இப்போ நீங்கள் ஒரு மென்டல் ஹெல்த்தை பற்றியோ ஒரு பிரெயின் சயின்ஸை பற்றியோ உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது ஒரு பார்ட். ஓகே, பட் as an entrepreneur, as a business woman, அது டோட்டலி செப்பரேட் செட் ஆஃப் ஸ்கில்ஸ் வேணும். இன்னைக்கு நம்ம அண்டர்ஸ்டேட்டே பண்ண முடியாது. அபாஷாங்கிறது இட் இஸ் அ வெரி ரெனவுண்ட் பிராண்ட் டுடே, டிஜிட்டலி ஆல்சோ, அண்ட் நீங்கள் பண்ணியிருக்கிற அச்சீவ்மெண்ட்ஸு, த கிளையண்ட் பேஸ் யூ ஹாவ், இட் இஸ் அ கிரேட் ஃபீட். ஸோ இதுக்கு செப்பரேட் செட் ஆஃப் ஸ்கில்ஸ் தேவைப்படும். ஆஸ் அன் ஆண்டர்பிரனர், ஆஸ் அ பிஸ்னஸ் உமன், இந்த பக்கம் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, எப்படி டெவலப் பண்ணீங்க? ஸோ மேபி இது வந்து இட் ஸ்டார்டட் வித் அந்த பிஃபோர் நான் சொன்ன லாங் பேக்கில் இருந்து ஐ ஹேட் அ ஃபியூ எக்ஸ்பீரியன்சஸ். ஐ ஒர்க் இன் அ கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் ஐ ஹேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் இன் அ ஸ்கூல் செட்டிங் அப் த சிஸ்டம். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து, பட் தேர் வாஸ் சம் பேஸ். I will not say everything, but Abasa அப்படின்னு வந்ததுக்கப்புறம் வந்து I put my fullest into it. So I learned the process from the scratch. I built it from the scratch. I fell a lot of places. I fell down. ஆனாமே அங்கிருந்து வந்து as I said, I took every feedback and I created it. So that's how I built this organization. So in the organization வந்து all of a sudden வந்தது கிடையாது. It is like every day 365 days into 7 years of like we've been consistently doing things. And the beautiful thing about life is life will unfold. You will meet the right people, you will get the right people will come to you. So once your intentions and if you want to do or things in life, things will unfold. ஸோ அப்படி ஃபார்ம் ஆனதான் என்னோட டீம். ஸோ வித்தவுட் மை டீம் ஐம் நத்திங். ஸோ என்னோட கோர் டீம் வந்து தே ஆர் கம்ப்ளீட்லி அலைன்ட் வித் விஷன் அண்ட் பர்பஸ். ஓகே, ஸோ தட்ஸ் வேர் வி ஸ்டார்டட் ஸ்மால் பட் வி பிலீவ்ட் இன் த ப்ராசஸ் அண்ட் தட்ஸ் ஹவ் வி பில்ட் இட். இப்போ நிறைய பேர் நீங்கள் உங்களோட பேஜில் பார்த்து உங்களோட சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸை பார்த்து ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர அந்த ஜேர்னி நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அந்த சேலஞ்சஸ், இனிஷியல் சேலஞ்சஸ் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. நிறைய பேர் ஓகே வந்தாங்க, ஆரம்பித்தாங்க, இன்றைக்கி ஒரு பெரிய பிராண்ட் ஆகிட்டாங்க, அவ்வளோதான் தெரியும். பட் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் வெஞ்சரா, இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்பா, இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கீங்களா? அண்ட் ஏர்லி சேலஞ்சஸ் எப்படி இதெல்லாம் க்ராஸ் பண்ணி வந்தீங்க? நிறைய பார்த்துருக்கேன். பிகாஸ் லைக் டு பி ஹானஸ்ட், எனக்கு ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 22-23 ஐ வாண்டட் டு டூ சம்திங் ஃபார் மை ஓன். ஸோ ஐ டிட் ஆல் ஸ்மால் பிஸ்னஸஸ். நான் வந்து எனக்கு வந்து பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஐ ஸ்டார்டட் வித் அ கெனல் அண்ட் ஆஃப்டர் சம் டைம் இட் டிடன்ட் கோ. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் பர்சனல் ரீசன்ஸ்னு வச்சுக்கோமே. ஒரு டாக் வந்து டெலிவர் பண்ணுறப்போ த பப்பி டைட். ஸோ ஐ ஃபெல்ட் ரியலி பேட். ஸோ ஐ செட் லைக் திஸ் இஸ் நாட் மீ. So then I got into firewood business. Then we had an opportunity to start a school. So in the mari life la nariya vandu. Then I started my garment business. Ana engiyume vandu it didn't connect. Right? I just did because I want to do something. Right. So maybe in the period ku appuram vandu indha vishayam aarambichadukku appuram this is not a business to me.
எஸ், அது as I said ஒரு பை ப்ராடக்டாக இட் இஸ் அ பிஸ்னஸ் ஒன்லி, இட் வில் க்ரோ, அது எனக்கு தெரியும். பட் அட் த சேம் டைம் நான் பண்ணுற வேலையை நான் பிஸ்னஸாக பண்ணலை. ஐ எம் மேக்கிங் இட் டு கம்ப்ளீட் மை செல்ஃப். ஒரு மிஸ்ஸிங் பார்ட் ஆஃப் த பசிலாக தான் நான் பார்த்து வந்து ஐ எம் டூயிங் திஸ். நிறைய பேர் நிறைய பிஸ்னஸ் பண்ணி இதே வேர்ட்ஸ் சொல்கிறது நான் கேள்விப்பட்டிருப்பேன். எஸ்பெஷலி டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ பிரசிடென்ட் பாலிட்டிஷியன் யூ கேன் கிரிட்டிசைஸ், பட் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஹீ இஸ் அ கிரேட் பிஸ்னஸ் மேன். ட்ரம்ப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டவர்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறாரு. அவரு சொன்னது தான், ஐ என்ஜாய் மேக்கிங் பில்டிங்ஸ், மணி இஸ் ஜஸ்ட் அ பை ப்ராடக்ட். அவர் சொல்கிறது அதுதான். ஸோ நம்ம மணியை பை ப்ராடக்டாக பார்க்கறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் தான். பட் அதை விட ஹையர் பர்பஸ் நம்ம ஒன்று சர்வ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை தர்ஷன், அதாவது மணிங்கிறது உனக்கு எவ்வளோ தேவை டு லிவ் அ கம்ஃபர்டபுள் லைஃப், ரைட்? எனக்கு பிடிச்ச கார் வாங்கணும், எனக்கு பிடிச்ச கார் வாங்கணும், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். தெர் இஸ் அ லிமிட், நோ, தெர் இஸ் அ பவுண்டரி, ரைட்? அதுக்கு மேலே அந்த மணி எதுக்கு? See, அதுக்கு மேலே இட்ஸ் ஆல் அபவுட் பில்டிங் அ பர்பஸ். இட்ஸ் நாட் அபவுட் மணி எனிமோர், இட்ஸ் கிரியேட்டிங் அன் இம்பேக்ட். யூ ஜஸ்ட் லைக் வி ஆர் ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் த வேர்ல்டு. ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு கடமை இருக்குது. மேபி ஐ எம் சோசன் ஃபார் திஸ். ஸோ அதை பிலீவ் பண்ணி போகிறப்ப வந்து இட் இஸ் நாட் தட் ஐ எம் நாட் திங்கிங் அபவுட் மணி. அது அந்த இடத்துல வராது. யூ லுக் அஹெட். ஓகே, நிறைய பேர் ஏன் கேட்டேன்னா இதையே, நிறைய பேர் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்பே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் வெஞ்சரே சக்ஸஸ் ஆகணும், பெரிய கிராண்ட் சக்ஸஸ் ஆகி நான் ஐபிஓ போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. எடுத்தோடனே நான் ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஃபெயிலியர்ஸை ஹேண்டில் பண்ணால் பழக மாட்டாங்க, சீக்கிரம் பேர்ன் அவுட் ஆயிடுவாங்க, அப்புறம் குவிட் பண்ணிட்டு ஒரேடியாக போயிடுவாங்க. ஸோ அதையெல்லாம் எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிக்கணும். எனி பிஸ்னஸ் பர்சன் ஃபெயிலியர் வந்து இஸ் இன்னெவிட்டபிள். எப்படி எல்லாத்துலேயுமே ஜெயிப்போம்? We are all human beings, right? We will make mistakes. We create a mind where we learn from the mistakes and move forward. So that is the base of everything. ஸோ அந்த மென்டாலிட்டி வந்து மேபி நம்ம சின்ன வயசில் வந்து நம்ம ஃபெயிலே ஆகாத மாதிரி வந்து பேரண்ட்ஸ் நம்மளை பேம்பர் பண்ணி வளர்த்திருப்பாங்க. பட் இன் த ரியல் வேர்ல்ட் தட்ஸ் நாட் ஹவு இட் இஸ். கரெக்ட். You learn and you move forward. That is the complete foundation of a successful business model. ஓகே, அதே மாதிரி ஸ்டேயிங் இன் த கேம் லாங் எனஃப் அப்படிம்பாங்க. நம்ம ஒரு 20 years ஆச்சு அந்த ஃபீல்டில் நிற்கணும், சஸ்டைனபிளாக இருக்கணும். ஸோ ஃபார் டு மேக் தட் ஹேப்பன், நீங்கள் ஏர்லியர் சொன்ன மாதிரி நம்ம அந்த ரிசல்ட்டை மட்டும் லவ் பண்ணாமல் அந்த ப்ராசஸை லவ் பண்ணணும் நான் நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் யுவர் தாட்? ப்ராசஸ் தான் எல்லாமே தர்ஷன். இட்ஸ் நாட் த ரிசல்ட். ஏன்னா வந்து இப்போ காயத்ரி அப்படிங்கிற ஒரு பர்சன் நாளைக்கு வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து 120 பெட்ஸ் இருக்குது. பை காட்ஸ் கிரேஸ் இன் 5-6 years இஃப் ஐ எம் திங்கிங் அட் 600 பெட்ஸ், ஒரு பர்சன் எப்படி அதை ரன் பண்ண முடியும்? வாய்ப்பில்லை, ரைட்? அப்போ there has to be a process, right? There has to be a process which and where the vision should not get diluted. See, நான் ஒரு பர்பஸ்க்காக ஆரம்பிச்சிருப்பேன் இல்லையா? அந்த பர்பஸே டைல்யூட் ஆச்சுன்னா then what is the point of building the business? Right. The purpose is it has to reach people who need. Right. It has to help them. So அப்போ அதை எப்படி ரீட்டைன் பண்ணணும்னா இட்ஸ் அ ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஓவர் நைட்டில் நடக்காது. நம்ம வந்து என்ன பார்த்தோம், என்ன பழகணும், அதை எப்படி பெட்டர் பண்ணலாங்கிறது திங்க் பண்ணி சின்ன சின்ன பீசஸ், இதாவது ஒரு 10,000 பீஸ் பசில் ஸ்கேட்டர்டாக இருக்குது, நீ ஒன்றொன்னா பிளான் பண்ணினா தான் அது கடைசியில் வந்து ஒரு ஃபுல் இதாக வரும். அண்ட் த ப்ராசஸ் கீப்ஸ் இவால்விங். நான் 10,000 பீஸை வந்து நான் அடுக்கிட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சதா? இல்லை, அதுக்கப்புறம் இருக்குது. That's what I said, it keeps unfolding. It gives you new things when you keep moving forward. Okay. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா ஒரு முக்கியமான பாட்காஸ்ட்டுக்கு முன்னாடி நாள் வந்து எனக்கு தூக்கம் வராது, அன்னைக்கு காலையில் எனக்கு நான் சாப்பிட தோணாது. பிகாஸ் ஐ எம் எக்ஸைட்டட், எப்போ அது நடக்க போகுது, அந்த எக்ஸைட்மெண்ட் எப்போ எந்திரிப்போம், எப்போ இது நடக்கும். டெய்லி நம்ம அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்காக நம்ம பிடிச்ச ஒரு வேலைக்காக வாழ்ந்தோம்னாலே நமக்கு அந்த ப்ராசஸ் ரொம்ப பிடிச்சிரும். அதே நான் திருப்பி கேட்குறேன், ஐயோ பாட்காஸ்ட் பண்ணணுமே, இன்னைக்கு நான் வந்து பாட்காஸ்ட் பண்ணுறதுக்காக நான் எந்திரிக்கணுமே அப்படின்னு சொல்லி இஃப் யூ கோனா ஹேவ் தட், ஹவ் யூ கோயிங் டு ஃபீல் ஃப்ரம் இன்சைட்? யூ டெல் மீ. வாய்ப்பில்லை, எதுக்கு இருக்கிறோம், ஐயோ வெடிஞ்சிருச்சேன்னு இருக்கும். ஸோ த பாட்காஸ்ட் ஆல்சோ இஸ் நாட் கோயிங் டு கம் வெல் பை எண்ட் ஆஃப் த டே. யூ வில் கடமைக்காக பண்ணுவோம். கரெக்ட். ஸோ தட்ஸ் த ஹோல் அலைன்மெண்ட் ஐம் டாக்கிங் அபவுட். நைஸ். ஸோ அதே மாதிரி இன்னொன்று சொன்னீங்க, நம்ம ஒரு பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு வி நீட் அ டீம். ஒரு கோர் டீம் இல்லாமல் நம்ம எதுவுமே பில்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, ஐ ஹேவ் அ கிரேட் ஐடியா, வெளியே சொன்னால் தெரிஞ்சிடும், ஸோ எனக்குள்ளேயே நான் வச்சுக்குவேன். நான் வெளியே யார்கிட்ட சொன்னேன் பண்ணுறதுக்கு நான் எனக்குள்ளேயே வச்சுட்டு கடைசியில் அது என் கூடயே அது மறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட்அப்ஸ் காணாமையும் போயிருக்கு. ஒரு டீம் இல்லாமல் நம்ம தனியாக ஒரு பில்ட் பண்ணி ஸ்கேல் அப் பண்ணி ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் ஆகவே முடியாது. அதை எப்படி பார்க்குறீங்க அண்ட் ஹவு டு யூ பில்ட் அ டீம்? உங்களோட ஃபிலாசபி என்ன? சொல்லி கொடுக்காம ஒரு பர்சன் வளர முடியாது. நாலேஜ் அப்படிங்கிறது வந்து இட் ஹாஸ் டு பி ட்ரான்ஸ்ஃபர்டு.
திஸ் அ கோர் திங் தட் ஐ பிலீவ் இன். நான் எனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்லிக் கொடுப்பேன். அங்கே அவங்க மட்டும் பெட்டர் ஆகலை, இன்னும் நான் ஷார்ப் ஆகிறேன். பிகாஸ் என் ஐடியாஸை நான் திரும்ப 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 ஐம் ஷேரிங். ஓகே, ஸோ இட் கெட்ஸ் ரிஃபைன்டு, இட் சிட்ஸ், இட் மேக்ஸ் அ கான்க்ரீட் பேஸ் தேர். ரெண்டாவது வந்து இந்த டீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இட் கேனாட் பி அ நார்மல் ஹையர். அதாவது ஒவ்வொரு பிஸ்னஸுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நான் என்னோட பிஸ்னஸ் பற்றி பேசுகிறேன், எனக்கு அது மட்டும்தான் தெரியும். இந்த இடத்துல வந்து எம்பத்தி, கம்பேஷன் அண்ட் கேர் வந்து பேஸாக இருக்கணும் அப்படின்னா என்னோட ரெக்ரூட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கணும். ரைட்? ஸோ நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா வந்து ஐ கிரியேட்டட் சம்திங் கால் ஹோலி பிரின்சிபிள். அதாவது ஒரு 16 பிரின்சிபிள், ரைட் ஃப்ரம் எம்பத்தட்டிக், கம்பேஷனேட், பங்க்சுவாலிட்டி, பேஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு 16 பிரின்சிபிள் வந்து கிரியேட் பண்ணி ஸோ இதையவே ஹையரிங் சிஸ்டமாக மாற்றணும். இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் த குவாலிஃபிகேஷன். நீ குவாலிஃபிகேஷனில் முன்ன பின்னர் எனக்கு பிரச்சனை இல்லை, பட் ஆனால் டு யூ ஹாவ் தீஸ் திங்ஸ்? ஓகே, ரைட்? பிகாஸ் வி ஆர் டீலிங் வித் ஹியூமன் மைண்ட்ஸ். At the same time, are you in a place where you can learn? Because, and a very important thing is, can you unlearn? ஏன்னா லேர்னிங்கும் கூட ஈஸி, பழகினது வந்து மறுபடியும் திருப்பி பழகிறது தான் உள்ளதுலேயே வச்சு கஷ்டம். ஸோ இந்த ஆங்கிள் எல்லாம் மட்டும்தான் வந்து நாங்கள் எங்களோட ஹெச்ஆர்லேயே பார்ப்போம். பார்த்துட்டு தட்ஸ் ஹவு வி பில்ட் த டீம். ஸோ தட் இஸ் வை இன்னைக்கு அபாசாக்குள்ள இருக்கிற பீப்புள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ ஹோம் ஃபார் மீ. ஈவன் ஃபார் தெம் தே ஃபீல் த சேம். அதுக்குள்ளே அந்த சொசைட்டி அந்த சர்க்கிள்குள்ளே ஃபிட் ஆகலைன்னா அவங்களே வெளியில் போயிடுவாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஹவ் வி பில்ட் அ சிஸ்டம் இன்சைட் அபாசா. ஓகே, ஒரு டீமை பில்ட் பண்ணியாச்சு. இப்போது ப்ராடக்ட் இல்லாட்டி ஒரு சர்வீஸ் இருக்குது. எனி ஸ்டார்ட் அப் நம்ம ஒரு ப்ராடக்ட் கொடுப்போம், இல்லைனா நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சர்வீஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸ் அண்ட் மென்டல் ஹெல்த்தை வந்து நீங்கள் ஒரு சர்வீஸாக பண்ணுறீங்க. ஸோ யூ ப்ரொவைட் அ சர்வீஸ். அதை வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் அப்பை வந்து வேலிடேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ப்ராடக்ட்டோ நம்மளோட சர்வீஸ், நம்மளோட ஐடியா முதல்ல ஒர்க் ஆகுதா இல்லையா, அதுக்கு வந்து ஒரு பீப்புள் வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா இல்லையா, அப்போ தான் நம்மளோட பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும் அப்படிம்பாங்க. ஸோ எப்படி ஒரு ஸ்டார்ட் அப்பை இன்னைக்கு வேலிடேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்மளது ஒர்க் ஆகும், இந்த பிஸ்னஸ் மாடல் ஒர்க் ஆகும், ஓகே இதுக்கு இவங்க பே பண்ண ரெடியாக இருக்காங்க அப்படின்னு எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்து அது என்னோடது இல்லைன்னு நினச்சிட்டு அது தூக்கி தலையாக வச்சிருவோம். நான் இந்த ப்ராடக்டை வாங்குவேனா, ரைட்? எனக்கு வந்து இது ரிலேட் ஆகுதா? இப்படி நான் ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன், ஓகே, இந்த சர்வீஸ் எனக்கு நிஜமாவே ரிலேட் ஆகுதா? வில் ஐ பை திஸ்? நம்மளுக்கு அந்த 100% கன்விக்ஷன் இருந்ததுன்னா தென் இட்ஸ் ரைட் ப்ராடக்ட். ஓகே, நம்மளே டவுட்டோட பண்ணா, பட் நமக்கு அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, மேபி இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, அந்த மொமெண்ட்ல எனக்கு அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் தேவைப்படாது. மேபி யூ ஆர் எமோஷனல். அதுதான் நான் சொல்லுவேன். மேபி யூ ஆர் வெரி இமோஷனல் வித் ப்ராடக்ட் அண்ட் யூ ஆர் நாட் ஏபிள் டு சி. தட்ஸ் வை ஐ செட் ரிமூவ் இட் ஃப்ரம் யுவர் ஹெட். இட்ஸ் நாட் யுவர் ப்ராடக்ட், இட் இஸ் சம்திங் எல்ஸ். ரைட்? என்னோடதுன்னு நான் பார்க்குறப்ப நான் ஒரு ஃபில்டரோட பார்க்குறேன். கண்டிப்பா எனக்கு தெரியும் என் ஐடியா என்னோட ஐடியா நான் ஒரு ஃபில்டரோட பார்க்குறேன். அதனால தான் நான் அதை தூக்கி வெளியில் வைக்க சொல்கிறேன். யூ யூஸ் ஒன்லி லாஜிக் அண்ட் சி வெதர் வில் யூ பை திஸ் ப்ராடக்ட். இட்ஸ் நாட் யோர்ஸ். அப்போ அங்கே 100% கன்விக்ஷன் இருந்ததுன்னா தட்ஸ் த ப்ராடக்ட் ஆர் தட்ஸ் அ சர்வீஸ் யூ வாண்ட் டு கிவ். ஓகே, ஸோ இப்போ உங்களோட சர்வீஸ் அபாஷாக்குன்னு ஒரு யூஎஸ்பி, நமக்கு ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் இருக்குது. வேறு நாங்கள் இது பண்ணுறோம், இதனால தான் நாங்கள் ஸ்டாண்ட் அவுட் ஆகிறோம், ஒரு பிராண்டாக எங்களை பீப்புள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறாங்க. மென்டல் ஹெல்த்னா அபாஷா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஐ வுட் சே நாங்கள் வந்து we see every patient as our own family. At the same time we have our professional boundaries. என் அப்பாக்கோ என் ஹஸ்பண்டுக்கோ என்னோட பிரதருக்கோ ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா நான் எப்படி பார்ப்பேன்? ஐ வில் ஹாவ் அ லாட் ஆஃப் கம்பேஷன், கேர் அண்ட் எம்பத்தி. என்னோட பெஸ்ட்டை பண்ணுவேன்னா I will go anything, I will do anything to turn the coin. Right? This is exactly what we do for every patient and everybody's journey is unique. At the same time, we give that equal. எனக்கு அபாசால வந்த ஃபேமிலி யாரை வந்து கேட்டாலும் அவங்க வந்து இன்னைக்கு சொல்கிறது என்ன, we were there with them as a backbone. We supported them through their entry journey. Even after recovering, still we support them. Okay. So this is something we do it from our heart. But at the same time, we maintain our professional boundaries because end of the day, they are not your loved one or your family member. So this is the unique, USP of Abasa. Nice. அதே மாதிரி இப்போ ஒரு டீமை பில்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னீங்க, ஒரு ஒர்க் கல்ச்சர் பில்ட் பண்ணுறது வந்து அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம். அது நிறைய ஆண்டர்பிரினர் சொல்கிறது அதுதான். ஒரு டீமை பில்ட் பண்ணியாச்சு, டே டு டே நீங்கள் இது பண்ணணும்,
உங்களுக்கு இந்த விஷன் இருக்கணும், என்னோட விஷன் உங்களுக்கும் இருக்கணும், நீங்கள் அதை ஹோல் ஹார்ட்டடாக பிலீவ் பண்ணணும். காலையில் ஒரு எஸ்ஓபி மாதிரி உங்களுக்கு இதுதான் ப்ராசஸ், நீங்கள் இது பண்ணணும், அடுத்தது இது பண்ணணும்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் வச்சுருப்போம். அண்ட் அதே சமயம் அவங்களும் ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான கண்டென்ட்டாக இருக்கணும். கல்ச்சர் அவங்களுக்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது எப்படி, நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது எப்படி, ஒரு கல்ச்சர் வச்சுருப்போம். அந்த கல்ச்சரை எப்படி கொண்டு வரீங்க? கல்ச்சருங்கிறது வந்து வாட் இஸ் இன் இட் ஃபார் மீங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் ஆர்கனைசேஷனுக்காக நான் ஒரு கல்ச்சர் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா இட் பிலாங்ஸ் டு தி ஆர்கனைசேஷன். ஹவு இஸ் த பர்சன் கோயிங் டு கெட் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் இட்ங்கிறது அங்கே விஷயமே. ஓகே. ஸோ வென் யூ கிரியேட் அ கல்ச்சர், த கல்ச்சர் ஷுட் க்ரூம் அன் இண்டிவிஜுவல். யார் வேணாலும் பண்ண முடியும். இன்னைக்கு எல்லாம் இருக்கிறப்ப எல்லா எஸ்ஓபியும் கொடுத்துரும். நான் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும். வி பிகம் ரொபோட்டிக். பட் ஆனால் அங்கே எனக்கு என்ன அங்கேருந்து பெனிஃபிட், நான் என் வீட்டில் என் ஒய்ஃபை வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும், எங்கள் அப்பா அம்மாவை வந்து நான் பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும், ஒரு சொசைட்டியை வந்து நான் கரெக்டாக இருக்க முடியும், என்னால் ஐ கேன் நேவிகேட் எனிதிங்கிறத வந்து ஒரு பர்சன் லேர்ன் பண்ணுறது தான் ஒர்க் கல்ச்சர்லேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை அவங்க பிலீவ் பண்ணணும் அப்படின்னா திணிக்க முடியாது. தே ஹாவ் டு பிலீவ். Okay. They have to see the difference for themselves. So those are the cultures which will remain in the organization. ஓகே. ஸோ அப்போ நீங்கள் அதை லீட் பண்ணி கொண்டு போகிறீங்க, அந்த மாதிரி ஒரு டீமையும் ஒரு கல்ச்சரையும். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்னால் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு எப்படி ஹவு டு லீட்? ரெசிலியன்ஸ், டெசிஷன் மேக்கிங், பிரச்சனை வந்தாலும் எந்திரிச்சு வந்து நடக்க தெரியணும். யூ ஹாவ் அ டீம், இட்ஸ் அ ஃபேமிலி, தே ட்ரஸ்ட் யூ, ரைட்? அந்த இடத்துல வந்து யூ நீட் டு மூவ் ஃபார்வர்ட். அட் த சேம் டைம் யூ ஹாவ் டு பி அவைலபிள் ஃபார் பீப்புள். ஓகே. ஸோ நான் லீடர் அப்படின்னா நான் லீடர்னு போய் நான் அங்கே உட்காந்துக்க முடியாது. லீடர் இஸ் ஜீரோ வித்தவுட் அ டீம். ஓகே. ஸோ யூ ரெஸ்பெக்ட் யுவர் டீம். பேசிக்லி இட்ஸ் அ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். நான் வந்து மேனேஜிங் டைரக்டர் அப்படிங்கிறங்காட்டி வந்து ஒருத்தர் வந்து என்னை மதிக்கணும்னு எதிர்பார்த்தேன்னா அது தப்பு. இட்ஸ் அ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். அது அவங்களுக்கு தானாக வரணும், எனக்கு அவங்க மேலே தானாக வரணும். தட்ஸ் ஹவு யூ கிரியேட் அட் பேஸ் அண்ட் தட்ஸ் ஹவு யூ drive a organization forward. Okay, got it. So என்னோட ஆர்கனைசேஷனில் யாருக்கு என் மேலே பயம் இருக்காது, என் மேலே ரெஸ்பெக்ட் இருக்கும். அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். தட்ஸ் a big டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ அந்த ரெஸ்பெக்ட்னால வந்து அவங்க வந்து அந்த ரெஸ்பெக்ட் ஏன் வருது, நான் உங்கள்கிட்ட கொண்டு திணிக்கல, அவங்க என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட விஷயம். ஓகே. ஸோ தட் மேக்ஸ் ஆல் தி டிஃப்ரென்ஸ். காட் இட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு ஸ்டார்ட் அப்பை வேலிடேட் பண்ணிட்டோம், நம்ம அது ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு கல்ச்சர், ஒர்க் கல்ச்சர் டீமை ஹையர் பண்ணி பில்ட் பண்ணுறோம். நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுறோங்கிறத வெளி உலகத்துக்கு சொல்கிறோம், விச் இஸ் கால் மார்க்கெட்டிங். ஸோ இந்த சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸுக்கான டெசிஷன் எப்படி எடுத்தீங்க, நீங்கள் அந்த ஆர்கானிக்காக கொண்டு போகிற மார்க்கெட்டிங் எப்படி பார்க்குறீங்க? என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறைய ஃபேமிலிஸ் பார்த்துருக்கேன் இல்லையா, அங்கே எல்லாத்துலேயுமே ஒரு விஷயம் ரொம்ப காமனாக இருந்தது, ஸ்டிக்மா. எல்லாருமே வந்து ரொம்ப கடைசி சுச்சுவேஷனில் தான் வந்து ஹெல்ப்புக்கு வருவாங்க. டாக்டரை பார்த்துருப்பாங்க, ஜோஷி பார்த்துருப்பாங்க, கோயிலுக்கு போயிருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க. கடைசியில் இந்த பர்சனுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னா மட்டும்தான் ரீஹேபுக்கு வருவாங்க. ஏன்னு போய் பார்த்தோம்னா வந்து ஐயோ ரீஹேபா, அங்கே விட்டுட்டோம்னா வந்து வெளியில் வந்து இவனை யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ த அண்டர்லைங் ஸ்டிக்மா வாஸ் அ பிக் ஹர்டில். தட்ஸ் எக்ஸாக்ட்லி வை ஐ வாண்டட் டு டாக் ஓப்பன்லி. இப்போ நான் யோசித்தேன், சரி நான் பேசலை அப்படின்னா எனக்கு வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ப்ரொஃபஷனலாக நான் ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கேன். இஃப் ஐ எம் நாட் ஓப்பனிங் அப் தென் ஹூ இஸ் கோயிங் டு ஓப்பன் அப்? ஸோ ஐ வாண்டட் டு பிரேக் எவ்ரி திங். ஐ வுட் ஜஸ்ட் வாண்ட் டு சே பிரெயின் இஸ் ஆர்கன். கிட்னியில் பிரச்சனை இருந்தால் டாக்டர்கிட்ட போகிறீங்களா, ஹார்ட்டில் பிரச்சனை இருந்தால் டாக்டர் போகிறீங்களா, பிரெயினில் பிரச்சனை இருந்தால் இட்ஸ் ஓகே, இட்ஸ் அன் ஆர்கன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஷுர் தட் ஐ கிவ் தட் அவேர்னஸ் டு எவ்ரிபடி. அந்த ரீசனால தான் நான் வெளியில் வந்தேன். ஸோ இட் இஸ் நாட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ ஆனால் அது போக போக என்னாச்சுன்னா வந்து இட் பில்ட் இன் ட்ரஸ்ட். பீப்புள் ஸ்டார்டட் கனெக்டிங் வித் மீ. அண்ட் ஏதோ ஒரு இடத்துல நான் சொல்கிற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சம்வேர் இட் இஸ் ரிலேட்டிங். ஸோ இட் இஸ் அ கம்யூனிட்டி பில்ட் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ இது ஒரு மார்க்கெட்டிங் ஆங்கிளில் வந்து இட் இஸ் நாட் ஸ்டார்டட் அட் ஆல். அவேர்னஸ் ஆங்கிள் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் திஸ் இஸ் அ வெரி ஆர்கானிக் கம்யூனிட்டி தட் இஸ் கிரியேட்டட். ஸோ எனக்கு ஆஸ் ஐ செட் ஐ பிகம் மோர் ரெஸ்பான்சிபிள். ஸோ வென் தேர் இஸ் அ கம்யூனிட்டி ஐ வாண்ட் டு கிவ் மோர். ஸோ நான் இன்னும் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இன்னும் வந்து ஐம் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் லாட் ஆஃப் திங்ஸ், ஐம் லேர்னிங். அதுலேருந்து ஐ வாண்ட் டு கிவ் ஃபார்வர்ட். தட்ஸ் வாட் ஐம் டூயிங் இட் நவ். அது ரொம்ப ரொம்ப ட்ரூன்னு நினைக்கிறேன். ஒரு வெரி ஆர்கானிக் ஃபார்ம் ஆஃப் ரீச்சிங் அவுட் டு பீப்புள் இஸ் கிரியேட்டிங் அ கம்யூனிட்டி இன் மாடர்ன் டைம். நான் எக்ஸாம்பிள் பெட்ஸுக்கு பண்ணுவேன், நீங்கள் வந்து இந்த மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் வே டு ரீச் அவுட் டு பீப்புள் டு ஐடென்டிஃபை தியர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேமராவை பற்றி பேசுகிறோம். ஒரு கேமரானா ஷையாக இருக்கும், நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும், பீப்புள் எப்படி எடுத்துக்குவாங்களோ, நம்மளை யாராச்சும் கிண்டல் பண்ணிடுவாங்களோ, அந்த பயமெல்லாம் இருக்குல்ல. ஸோ பப்ளிக் ஸ்பீக்கிங் அது ஒரு பெரிய விஷயம். எப்படி அதெல்லாம் பிரேக் பண்ணி வந்தீங்க? நிறைய இருந்தது தர்ஷன். அதாவது பிகினிங்கில் என்னால் கேமரா ஃபேஸ் பண்ண முடியாது.
ஓகே, ஃப்ரம் சைல்ட்ஹுட் என்னால் வந்து கேமரா ஃபேஸே பண்ண முடியாது. ஸோ அதனாலேயே நான் ரொம்ப நாள் ட்ராக் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஐடியா வந்து எனக்கு அபாசா ஆரம்பித்து ஒரு 6 மாதத்துலேயே வந்துருச்சு. பட் ஐ வாஸ் ஸோ ஸ்கேர்டு. எப்படா கேமரா ஃபேஸ் பண்ணுறது? அதில் வந்து டீம் சொல்லுவாங்க, மேம் நீங்கள் கேமராவை பார்த்து ஒரு ஹியூமன்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க. அது எப்படிப்பா கேமராவை பார்த்து ஹியூமன்கிட்ட பேசுகிற மாதிரி பேச முடியும்? எம்பத்தி வரணும் மேம். நானே அதை இந்த பக்கம் தெரியுமா அப்படி ஓரமாக பார்த்து இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ தட் வாஸ் தேர் பிகாஸ் வி நாட் ஆக்டர்ஸ், நோ, லைக் அது வந்து நம்மளோட ஃபீல்டு கிடையாது, அவங்களுக்கு அது ப்ரொஃபஷன், தே ட்ரெயின்டு. ஸோ இட் இஸ் அன் ஆர்ட் பை இட் செல்ஃப். ஸோ அதை யூ ஹாவ் டு லேர்ன். ஐ திங்க் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோஸை இப்போ திருப்பி பார்க்குறப்போ எனக்கே வந்து சிரிப்பு தான் வரும். பிகாஸ் ஏன்னா மை ஐஸ் வில் பி லைக் ஃபிக்ஸ்ட். ஏன்னா வந்து நான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன், கேமரா முன்னாடி பர்ஃபெக்டாக இருக்கணும், இப்படி தான் பேசணும், இந்த வார்த்தை சொன்னால் தப்பாக போயிடும், அந்த மாதிரி வந்து ஐ யூஸ் டு பி ஸோ பர்ஃபெக்ட். பட் ஐ திங்க் இட்ஸ் அன் ஆர்ட் பை இட் செல்ஃப். இட்ஸ் அ ஸ்கில் யூ அக்வயர். பண்ண வந்து யூ வில் லேர்ன். பிகாஸ் இட்ஸ் லைக் ட்ரைனிங் அ மசில் தானே. ஜிம்மில் போய் வந்து ரெகுலராக ட்ரெயின் பண்ணுறப்போ மசில் டெவலப் ஆகிற மாதிரி இது போக அது பழகிரும். ஓகே, நான் அப்படித்தான் ஆரம்பிச்சேன். நிறைய பேத்துக்கு தெரியாது. நான் சரி ரொம்ப நாளா மைண்ட்ல இருக்கும். நான் நிறைய பாட்காஸ்ட் பார்ப்பேன். நிறைய பாட்காஸ்ட், ஜோ ரோகன்ல இருந்து இந்தியன் பாட்காஸ்ட், வேர்ல்டு வைட் எல்லா பாட்காஸ்ட்டும் பார்த்துருவேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இதே தான் ஒரு ஸ்டேஜ் ஃபியர், நம்ம எப்படி பேசணும் அது தெரியாது. அப்புறம் நிறைய உங்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் சரி காயத்ரி கவி பேசுறாங்க நம்ம பேசுறதுக்கு என்னன்னா ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் நான் பேச ஆரம்பிச்சேன். ஸோ தட் இஸ் ஹவ் இட் வென்ட் ஃபார் மீ. பட் இட் இஸ் ஒரு பேரியர் தான் இல்ல, நம்ம இட்ஸ் a true real barrier and I think it's a grind that you have to go through. பிரேக் பண்ணிட்டோம்னா அதுல ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. இப்போ எனக்கு அந்த இது மாறிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ். நிறைய பேர் இன்னும் ஆப்ஸ்டக்கிள் நினைக்கிறத நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் அ குட் திங். எனக்கு அது இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு நீங்கள் பண்ண வீடியோஸ், அதை சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் தர்ஷன். பட் ஆனால் வந்து ஐ ஹேட் மை ஓன் ஸ்ட்ரகிள்ஸ் டூயிங் தட். பட் ஐ திங்க் இட்ஸ் அ லேர்னிங் கர்வ் தட் எவ்ரிபடி வில் கோ த்ரூ. ஓகே, எனிபடி ஹூ ஐ திங்க் சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து திஸ் வில் பி த பேஸ். ஓகே, இட்ஸ் அ ஜர்னி பை இட் செல்ஃப். கண்டிப்பாக மாடர்ன் ஃபவுண்டர்ஸ்க்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாத்வே, ஒரு ப்ராசஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ஒரு ஃபவுண்டர் வந்து வெளியில வந்து நான் என் ப்ராடக்டை நம்புறேன் அப்படின்னு சொன்னா தானே வந்து அதுக்கப்புறம் everybody is going to trust. Where is the trust going to develop? Correct. I'm going to hire somebody and I'm going to make the person sit and do my product. That means like I am not believing my product. The trust develops when you openly come out. You tell them. பட் உள்ளே வரும்போது இப்போ சில ஃபவுண்டர்ஸ் இப்போ தான் நாலேஜ் கெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு வரலாம், இல்லை வந்துட்டு நான் பண்ண படிக்கலாம். நிறைய பேர் அதனால ஒரு ஹெசிடேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் நிறையா நான் கற்றுக்கணும், இன்னும் எக்ஸ்பர்ட் ஆகணும், பிஹெச்டி பண்ணிட்டு தான் நான் அதை வந்து என் ப்ராடக்டையோ சர்வீஸை ப்ரமோட் பண்ண வேண்டாம். ஸோ அது எப்படி நினைக்கிறீங்க நீங்கள்? அது பண்ணலாமா, இல்லை we can start today? See, you start wherever you are. இன்னைக்கு வந்து என்னை கேட்டால் வந்து நான் சொல்லுவேன், இந்த கடலில் எனக்கு ஒரு இவ்வளோ தான் தெரியும். ஓகே, there is so much to learn. நான் அப்போ வந்து அந்த கடலை தெரிஞ்சுட்டு நான் வந்து பண்ணணும்னா my lifetime only is not enough. Okay. So you start somewhere, you start sharing it, you tell what it is, then you learn. As I said, it will unfold. And unfolding meaning வந்து you'll have to get into that so that it opens a lot of doors for you and you travel with that. So wherever you are, just trust yourself. As I'm saying, like நம்ம ப்ராசஸை நம்ம ட்ரஸ்ட் பண்ணா it's a right time to open up. எல்லாமே தெரிஞ்சு பண்ணணும்னா லைஃப் டைமே பத்தாது. கண்டிப்பாக. பட் இப்போ ஒரு ஆண்டர்ப்ரனர், இப்போ இந்த கொஷின்ஸ் ஐ ஹேவ் a few questions. ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து இப்போ வானபி ஆண்டர்ப்ரனர்ஸ் இருப்பாங்க. அதாவது நான் இன்னி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு மனசுக்குள்ளே இருக்கும். பட் நிறையா சேலஞ்சஸ், நிறையா டவுட்ஸ், நாலேஜ் கேப்ஸ்னால இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்க கொஷின்ஸ் நான் உங்ககிட்ட கேட்குறேன். உங்களோட அட்வைஸ் அவங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். சம்ஒன் ஸ்டார்டிங் டுடே, எனக்கு ஒரு கிரேட் ஐடியா இருக்குது, பட் எனக்கு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், ஐ கான்ட் இன்வெஸ்ட், பட் எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குன்னா வேர் ஷுட் ஐ ஸ்டார்ட்? நான் என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் ஸ்மால். ஐ வுட் சே ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹேவ். சம்வேர் ஸ்டார்ட். ஓகே, பண்ணாமல் இருக்காதீங்க. பிகாஸ் அது ஆரம்பிச்சா தான் வந்து அது ஒரு பீடு கோர்க்கிற மாதிரி. ஒரு மாலை நடக்கணும்னா ஏதோ ஒன்று ஃபர்ஸ்ட் கோர்க்கணும். ஓகே. ஸோ மேபி அந்த ப்ராசஸில் யூ வில் நோ அது எனக்கு நிஜமாவே வேணுமா வேண்டாமாங்கிறதே அங்கே தான் லேர்ன் ஆகும். ஓகே. ஸோ ஸ்டார்ட் வேர் எவர் யூ ஆர் and go through the process and see, and then it will happen. ஓகே. நிறைய பேர் இன்னைக்கு அந்த தப்பு பண்ணுறாங்க. எடுத்தோன்னே நான் கிராண்டாக பில் பண்ணணும். எடுத்தோன்னே என்னோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூம் காலில் இருக்கும், ரொம்ப பேசிக் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ எடுத்தோன்னே நான் கிராண்டாக பில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக பண்ணிக்க முடியாது. அதுக்கான நாலேஜ் வந்திருக்காது, தைரியம் வந்திருக்காது. ஸோ நீங்கள் சொன்னது வெரி வேலிட் பாயிண்ட். ஐ திங்க் ஸ்டார்ட் ஸ்மால்,
ஒர்க் ஆகுதா, நம்மளுக்கு அது தேவையா, நம்மளுக்கானதா அப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் போகணும்னு நினைக்கிறேன். அதே சமயம் கரேஜ் நிறைய பேர்த்துக்கு இருக்கு. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்கு. ஐடியாஸ் யாருக்கு வேணாலும் வரலாம். ஐடியா வந்து நாலேஜ், இட் கம்ஸ் ஃப்ரம் நாலேஜ் பார்ட் ஆஃப் த பிரெயின், ரைட்? பட் ஆனால் அந்த ஐடியா இம்ப்ளிமெண்ட் ஆகணும் அப்படின்னா வந்து யூல் ஹாவ் டு டூ சம்திங். அங்கே தான் சொல்லுவோம் நோயிங் அண்ட் டூயிங் கேப் அப்படின்னு. ஓகே. ஸோ வென் யூ நோ சம்திங் டசன்ட் மீன் தட் அது எல்லாமே நடந்துருங்கிறது கிடையாது. அதை வந்து பிரேக் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக யூ வில் ஹாவ் டு டூ இட். நெவர் கிவ் அப், கீப் ட்ரைங், ஃபெயில், கெட் அப், வாக். தட் இஸ் வென் அந்த கேப்பு தான் வந்து பீப்புள் சஃபர். ஏன்னா ஐடியாஸ் வந்து இன்னைக்கு இட் ஓவர்ஃப்ளோஸ். யாரை கேட்டாலும் பிரில்லியண்டான ஐடியா சொல்கிறாங்க. பட் அந்த ஐடியாவை வந்து நீ ஒரு ப்ராடக்டாக கிரியேட் பண்ணணும், ஒரு சர்வீஸாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ த்ரூ த கிரைண்ட். அதுதான் ரொம்ப டிஃபிகல்ட். பிகாஸ் இந்த கேப்பை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு த பர்சன் வில் பிகம் சக்ஸஸ்ஃபுல். பட் அந்த கரேஜ் எப்படி டெவலப்? நிறைய பேருக்கு அந்த கரேஜ் இருக்காது. திடீர்னு ஜம்ப், நான் வேற ஒரு ஒர்க்கில் சேஃபாக செட்டில் ஆகிருப்பேன், எனக்கு அந்த கரேஜ் இல்லைங்கும் போது அந்த கரேஜ் எப்படி பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம், வி ஆர் ஸ்கேர்ட் ஆஃப் ஃபெயிலியர், ரைட்? நான் எல்லாத்தையும் தொலைச்சிடணும் அப்படிங்கிற வந்து ஃபியர், இந்த மாதிரியான பல உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபில்டர் மூலிமா வர்றது தான். முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் வேர் யூ ஆர். எதுக்கு பயந்துக்கிறோம்? அந்த பயம் வந்து வேலிடாக இல்லையா அப்படிங்கிறத வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன்னா தட்ஸ் வாட் ஐம் சேயிங். எடுத்தோன்னே பெருசாக பண்ண வேண்டியது இல்லையே. யூ டூ சம்திங் ஸ்மால், யூ ஸ்டார்ட் வேர் யூ ஆர், யூ டெஸ்ட் யுவர் செல்ஃப் அண்ட் தென் யூ டூ இட். அப்போ நான் கரேஜே இல்லைன்னு சொல்லி நான் உட்காந்துட்டு இருந்தேன்னா ஐ எம் புட்டிங் தட் ஃபில்டர். ஐயோ நான் வந்து உள்ளுக்குள்ளே போனேன்னா நான் ஏதாச்சும் தொலைச்சிருவேன், எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஃபில்டர் நான் பார்க்குறப்ப ஐ எம் நாட் கோயிங் டு மூவ் ஃபார்வர்ட். நோ, யூல் ஹாவ் டு சேஞ்ச் த ஃபில்டர். ஸோ தட்ஸ் வை அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் நோ வேர் யூ ஆர் அண்ட் யூ ஷுட் நோ ஹூ யூ ஆர். முதல்ல நமக்கு நம்ம யாருன்னு தெரியணும். நம்மளே நம்மளை பற்றி கன்ஃபியூஸ்டாக இருந்தோம்னா we cannot move forward, no? Got it. பட் ஓகே, கரேஜ் வந்து பில்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். அபாஷான்ட்டு கரேஜ் வந்துச்சு, நான் பில்ட் பண்ணுறேன். நம்மளை நம்பி நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுன்னு ஒருத்தவங்க வருவாங்க. அது பயங்கர ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். பரவாயில்ல, நம்ம ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம், நம்மளோட வேல்யூஸை சொல்கிறோம். அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு நம்மளை நம்பி ஒரு ஃபர்ஸ்ட் கிளைண்ட் நமக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? அண்ட் அந்த கிளைண்ட் வந்து எப்படி வந்தாங்க? பயங்கரமான ஜேர்னி. ஆரம்பிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஐ ஸ்டார்டட் எவ்ரி திங் ஃப்ரம் த ஸ்க்ராச். எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறதுலேருந்து, லைசனிங் ஒர்க்லேருந்து எல்லாமே நான் தான் பார்த்தேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் என்னோட லாயர் ஜெகதீஷன் சார் அவர்கிட்ட உட்காந்து வந்து நான் அவருக்கு டைப் பண்ணிகிட்ருப்பேன். நான் ஒரு சொல்ல நான் டைப் பண்ணுவேன். தட்ஸ் ஹவ் மை ஜேர்னி ஸ்டார்டட். ஐ வாஸ் எவ்ரி திங் அண்ட் எவ்ரிவேர். லோன் வாங்கினேன், அதை பண்ணினேன். மை ஹஸ்பண்ட் சப்போர்ட்டட். நிறைய விஷயங்களை வச்சு வந்து ஸ்டார்டட் இட். ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 3 மாதம், 2 மாதம், சாரி நாட் 3 months, 2 months வந்து யாருமே வரல. நான் ஸ்டாஃப்ஸ் மட்டும்தாங்க. டெய்லி காலையில் வந்து சென்டருக்கு போவோம், என்னடா ஒருத்தருமே வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் இருந்தது. திடீர்னு ஒரு நாள் வந்து டாக்டர் கோகுல் விஜிஎம்ல, ஹீஸ் அ ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆஃப் அஸ், அவர் எனக்கு கால் பண்ணார். காயத்ரி, இங்கே ஒரு பர்சன் வந்து ஹி ஹேஸ் அடிக்ஷன் இஷ்யூஸ், நீ வந்து நேரில் வந்து அவரை பார்த்து பேசு அப்படின்னாங்க. அன்னைக்கு வந்து அந்த ஒரு ஹாப்பினஸ், I cannot tell you how it was. I went there, I spoke to the family immediately got connected with me. Because ஏன்னா அந்த பெயின் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அவங்க சொல்றது I've lived. Okay. There was a clear connection that happened. And அந்த பர்சன் வந்து என் கூட வந்து ஒரு 3 months இருந்து இன்னைக்கு நல்லாவும் இருக்கார். Nice. So that first patient I will never forget, because that was the foundation. As I said, அங்கிருந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வளர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு நம்ம நம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. You'll have to do more and moreங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, it started growing with that. ஓகே, நைஸ். அங்கிருந்து ஆரம்பிச்சு இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. இட் இஸ் நாட் அ ஸ்மால் திங். உங்களுக்கு நெக்ஸ்ட் 10 yearsனு ஒரு விஷன் இருக்கும். இன்னும் 10 yearsல நான் இங்கே இருக்கணும், அபாஷானா இப்படி இருக்கணும் அப்படின்னா என்ன? என்னோட நெக்ஸ்ட் 10 years ஓட விஷன் வந்து I've broken it into actually 5 years to 6 years for now. அடுத்த 5-6 வருஷத்தில் I want to open at least 10 centers. Nice. In important states, to start with Hyderabad, then moving to Kerala, then moving to Karnataka. Slowly, I will not open 3 centers and 4 centers in one go, because I don't want the vision to get diluted. எல்லாத்துக்கும் விஷன் இருக்கலாம் இல்லையா, என் கோல் இருக்கலாம், நான் 10 சொல்லலாம். But I'm just leaving it to the the higher power itself. Wherever it is going to take me, I'm going to travel. This is my vision.
But I'm just taking it slow and I will do it consistently. And I believe that I will do whatever work I do, I'll do genuinely. That's something I know for sure. Nice. Best wishes. Thank you so much. ஒரு ஹேபிட்டை இப்போ 2026ல பப்ளிக் வந்து ஒரு ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களோட மென்டல் டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? மென்டல் ஹெல்த்துக்கு முதல்ல வந்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. மென்டல் ஹெல்த்னு ஒரு விஷயம் இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கும். ஓகே, ரைட். ஃபிசிக்கல் ஹெல்த் மாதிரி மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹேபிட் வந்து இன்கார்பரேட் பண்ணுவோம். இட் கேன் பி மைண்ட்ஃபுல்னஸ், ஓகே, இட் கேன் பி ஜேர்னலிங், ரிஃப்ளெக்ஷன், கிராட்டிடியூட், மேனிஃபெஸ்டேஷன், ஒர்க் அவுட்ஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஸோ there can be a lot of things. பட் ஆனால் வந்து லெட்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஒன் திங் அண்ட் லெட்ஸ் ஸ்டே கன்சிஸ்டன்ட். பிகாஸ் அந்த கன்சிஸ்டன்சி வந்து இட் will open a big door. Only when you experience it, you'll know what it is. Because நான் வந்து as a person வந்து I do meditation every single day. I do at least வந்து ஒரு half an hour. It depends on days. ஒரு சில நாள் ரொம்ப டயர்டாக இருக்கும், you won't be able to meditate. பட் ஆனால் ஐ மேக் ஷுர் ஈவன் 10 நிமிஷமாக இருந்தாலும் சரி, ஒரு சில நாள் 45 நிமிஷம், ஒரு சில நாள் 1 மணி நேரம். ஸோ ஐ ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. பட் ஐ கிவ் மை மைண்ட் தட் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ், மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ். இட் ஹாஸ் ஹெல்ப் மீ அ லாட். நைஸ். ஓகே, இப்போ அபாஷா வந்து ஒரு வெப்சைட்டில், உங்களோட வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரிசார்ட் மாதிரி இருக்கும் சொல்லப்போனால். என்னோட மைண்ட் செட்டே, நீங்கள் ஸ்டிக்மா சொன்ன மாதிரி, என்னோட மைண்ட் செட்டை முதல்ல ரீஹாப் சென்டர்ஸ்னால் ஒரு ஜெயில் மாதிரி இருக்கும், ரொம்ப ஒரு பயங்கரமான இடமா இருக்கும் அப்படிங்கிற இது உடஞ்சி அபாஷாங்கிறது வந்து ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு ரிசார்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் அது நம்மளுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கணுங்கிற மாதிரி எனக்கு அப்போ தான் என்னோட மைண்டே பால்றாச்சு. ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து ரீஹாப்னா இன்னும் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்லேயே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ யார் அபாஷாவை ரீச் அவுட் பண்ணலாம், எப்படி ரீச் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? First of all, environment matters. As I said, it was from my experience. I still remember சில இடத்துல வெளியில் நின்று நான் அழுதுருக்கேன். இப்படி ஒரு இடத்துல கொண்டு போய் விடுறோமா, எப்படி உள்ளே இருப்பாங்க, சர்வை பண்ண முடியுமா, ஜஸ்ட் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் த பர்சன் டு ட்ரிங்க். லிட்டில் இது பனிஷ்மெண்ட் மாதிரி இருந்தது. அந்த பர்சனுக்கு மட்டும் கிடையாது, ஹி வாஸ் கோயிங் த்ரூ அ லாட். எனக்கு இன்னும் ரொம்ப கவலையாக இருந்தது, எப்படி வாழ்ந்த ஒரு பர்சனை நான் கொண்டு போய் இப்படி விடுறேன். ஸோ அதையெல்லாம் வச்சு தான் வந்து வாண்டட் டு கிரியேட் அ சாங்சுரி வேர் உள்ளுக்குள்ளே வந்து எஸ் தேர் வில் பி டிஃபிகல்ட்டி. ரீஹாப் இஸ் நாட் ஈஸி. ரீஹாபுங்கிறது வந்து இட்ஸ் லேர்னிங் டு லிவ். ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒரு விஷயத்த வந்து இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் தர்ஷன், நீ ஒரு விஷயத்த மாற்றணும்னு சொன்னால் நான் மாற்ற முடியுமா? உடனே மாற்ற முடியும். உன்னோட கோரையே நான் மாற்ற சொல்கிறேன். அதாவது அங்கேயே ப்ராப்ளம் இருக்குது, நான் மாற்ற சொல்லலை, உன்னை அந்த பெயினோட உட்கார சொல்கிறேன். ரெண்டாவது, நீ ஒரு விஷயத்துக்கு அவ்வளோ அடிக்டடாக இருக்க, அந்த சப்ஸ்டன்ஸ் நான் உங்ககிட்ட இருந்து எடுத்துடுறேன். ஸோ ஹவு மச் வில் யூ கோ த்ரூ? ஸோ யூ ஷுட் பி சரவுண்டட் வித் பீப்புள் ஹூ வில் சப்போர்ட் யூ, அண்ட் யூ ஹாவ் டு பி an environment which supports the healing, right? That's why we created this kind of a place. So keeping all this in mind, so whoever is suffering, wherever they are in life, I think they can take a pause, think, and if they think they need help, Abasa is always there for them. We will walk with them throughout the end. That's nice. Something I can say very concretely here. Nice. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் ஒருத்தங்க அவங்க லைஃப்பில் பர்சனல் ரீசன்ஸ்னால ஏதோ ஒரு ரீசன்னால ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னர் ஸ்ட்ரகிள்ஸ், மென்டல் பிரேக் டவுனில் இருக்காங்க அப்படின்னா, ஒன் திங் யூ வுட் லைக் டு சே டு தெம்? I would tell them, எல்லாத்து வாழ்க்கையிலையும் ஸ்ட்ரகிள் இருக்குது, வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஓகே, ஸோ we are not alone in this game. So wherever you are, as I said in the previous thing, please take a pause. And இது ஹெல்ப் வேணுமாங்கிறத வந்து முதல்ல திங்க் பண்ணிடுவோம். பிகாஸ் தேர் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் டு டூ இட். நம்மளுக்கு தெரியாமல் அந்த விஷயத்துக்குள்ளே போய் ஒரு ரேபிட் ஹோல்குள்ளே சுற்றிட்டே இருக்கிறதுக்கு இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ரீச் த ரைட் பர்சன் அண்ட் டேக் ஹெல்ப். அண்ட் எந்த விதமான கவலையும் பட வேண்டியதில்லை. இட்ஸ் ஓகே டு ஹாவ் அ ப்ராப்ளம், பட் இட் இஸ் நாட் ஓகே லைக் அந்த ஹெல்ப்பை வந்து ரிஃப்யூஸ் பண்ணுறது. யூ ஹாவ் டு டேக் த ரைட் ஹெல்ப். ஓகே, பிகாஸ் ஆக்சுவலி வந்து ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப் இஸ் கரேஜ், ஸ்ட்ரென்த், இட் இஸ் நாட் வீக்னஸ். கரெக்ட். ஸோ இட் இஸ் அ வெரி கிரேட் இனிஷியேட்டிவ். நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு வேல்யூ பேஸ்டு ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை கொண்டு போயிட்டுருக்கீங்க. அண்ட் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து யூ ஹவ் சென்டர்ஸ் அக்ராஸ் ஸ்டேட்ஸ் அண்ட் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆக போகிறீங்க. ஒரு ரொம்ப எனக்கு ஐ ஃபீல் ப்ரவுட் ஃபார் யூ, ஃபார் யுவர் சக்ஸஸ். அண்ட் இன்னும் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் நீங்கள் சொன்ன
எல்லா அச்சீவ்மெண்ட்ஸும் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு ஐ வில் ஹோப் ஃபார் யூ அண்ட் ஐ விஷ் த வெரி பெஸ்ட் ஃபார் யூ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, நிறைய விஷயம் சொன்னீங்க. நான் நிறைய கற்றுக்கிட்டேன் பர்சனலி, ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றியும் மென்டல் ஹெல்த்தை பற்றியும். ஸோ இட் வாஸ் அ வெரி ப்ரொடக்டிவ் கான்வர்சேஷன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் தர்ஷன். தேங்க்யூ.